அதிகமாக பேசாத, அதிகமாக தூங்காத, அதிகமாக சாப்பிடாத. இந்த மாதிரி தமிழில் பேசுகிறப்போ நம்ம அதிகமாக அல்லது ரொம்ப, ரொம்ப சாப்பிடாத, ரொம்ப தூங்காத, ரொம்ப பேசாத, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம டூ மச் அப்படிங்கிற இந்த வேர்டு யூஸ் பண்ணி சொல்லணும். அதிகமாக பேசாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் டூ மச், டோன்ட் டாக் டூ மச்ன்னு சொல்லணும். அதிகமாக சாப்பிடாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஈட் டூ மச், டோன்ட் ஈட் டூ மச். அதிகமாக தூங்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்லீப் டூ மச், டோன்ட் ஸ்லீப் டூ மச். அதிகமாக யோசிக்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் திங்க் டூ மச், டோன்ட் திங்க் டூ மச். அதிகமாக குடிக்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ரிங்க் டூ மச், டோன்ட் ட்ரிங்க் டூ மச். அதிகமாக விளையாடாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ப்ளே டூ மச், டோன்ட் ப்ளே டூ மச்ன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழில் பேசுகிறப்போ அதிகமாக அல்லது ரொம்ப அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து டூ மச் அப்படிங்கிற இந்த வேர்டு யூஸ் பண்ணி சொல்லணும். இனிமேல் நீங்கள் உங்களோட ஸ்போக்கனில் இந்த டூ மச் அப்படிங்கிற இந்த வேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சமைக்காத, அதிகமாக சமைக்காத, இதே இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக் கொடுக்க நான் ரெடி, கற்றுக்க நீங்கள் ரெடினா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.